நினைக்காத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பத்திய குழம்பு. இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு பத்திய குழம்பா வச்சு தருவாங்க. இது வந்து பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. இது பத்திய குழம்பா சாப்பிடுவாங்க குழந்த பிறந்தவங்களுக்கு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். பச்சை பருப்பை ஒரு 2 கிளாஸ் போட்டுக்கிறேன். இதை கழுவி குக்கரில் வச்சு எடுக்கலாம். கழுவியாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர் வச்சாச்சு, ஆன் பண்ணியாச்சு. ஒரு 3-4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறேன். இருங்க, கட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸு, தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 4-5 நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வேக வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி வச்சு போட்டுக்கலாம். கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வதங்கட்டும். தேவையானதை போட்டு ஒரு 2 வதக்கிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது வேகட்டும். ஒரு பக்கம் சில இது வறுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது 2 போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு தோரம்பருப்பு, அதையும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வறந்துச்சு. இதை வந்து நீங்கள் வந்து பத்திய குழம்பு செய்யலாம். குழந்த பிறந்திருக்குல்ல, அவங்களுக்குலாம் இதை கொடுப்பாங்க. கழுவி மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு 4 விசில். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் ஒரு சின்ன அரை மூடி எடுத்திருக்கேன். அதை பேத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகா வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக இருக்குது. அவங்களுக்கு காரத்துக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இதே நீங்கள் பத்திய குழம்பு வைக்கணும்னா இந்த தேங்காவும் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பச்சரிசி, மிளகு, சீரகம் இருக்கு இல்லையா, இந்த காரம் தான் யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு இது பண்ணுறதுக்காக இந்த வந்து தேங்காவும் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் பொடி பண்ணணும் மொத்தமாக சேர்த்து. வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. இப்போ மிளகு, சீரகம், தோரம்பருப்பு, பச்சரிசி இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். மசிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வந்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்துடுச்சு. இப்போ அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சிச்சுன்னா நம்மளோட பொரிச்ச குழம்பு தயார். தாளித்து கொட்டினா நம்மளோட பொரிச்ச குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பத்திய குழம்பு குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவும் தேங்காவும் போடக்கூடாது. அந்த மிளகு, சீரகத்தோட காரம் மட்டும்தான் போடணும். பச்சரிசி, தோரம்பருப்பும் போடலாம். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தோரம்பருப்போட பச்சரிசியும் தோரம்பருப்போட அளவும் அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி பைத்தம்பருப்பாடோட அளவையும் நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு தேவையாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அது கொதிக்குது. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை எடுத்து குழம்புல கொட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்ச குழம்பு ரெடி. என்னோடய ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. நான் எப்போ போனாலும், ஊருக்கு போனாலும் சரி, அவங்க இங்கே வரதா இருந்தாலும் சொல்லுவாங்க, செய்வேன். பட் ஆனால் இப்போ அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. இப்போ அவங்களோட ஞாபகம் தான் இது செய்யும்போது. அவங்க ஞாபகமாக அவங்களுக்கு பதில் நானே செஞ்சு நானே சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க வீடியோவை. சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். எனக்கு அப்போ தான் என்கரேஜிங்காக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த ரெசிப்பியில் ஒரு ரசம் வச்சுக்கலாம். நான் வந்து பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பு எடுத்து ஊற்ற போகிறேன். இப்போ புளியை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சு கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு மசிச்சுக்கலாம். கொஞ்சம் பச்சைப்பருப்பு தண்ணியும் பச்சைப்பருப்போட கரைச்சி ஊற்றிக்கலாம். இதை அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். பூண்டு 2 பல் நசுக்கி அதில் போட்டுக்கலாம். ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சா ஹோம்மேட் ரசப்பொடி தான்.
ரசப்பொடி ரெசிபி இருக்குது, வேணும்னா பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதித்து நுரை வந்து மேலே வரும்போது இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டினா ரசம் ரெடி. கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் கொதிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை இறக்கிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி, இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கோஸ் பொரியல் ஒன்று சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கோஸு, ஒரு பெரிய கோஸு அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாத்தையும் பொரிட்டோம். பொரிஞ்சிச்சு. பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டும் சோம்பும் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தட்டி வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோஸை போட்டுக்கலாம். இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கிளறியாச்சு. மூடி வச்சு வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், காய் வந்துருச்சு. கொஞ்சம் தேங்காய் துருவினதை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறக்கிட்டோம். இதோட ஈஸியான, சிம்பிளான, டேஸ்டியான கோஸ் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.